அன்பார்ந்தவர்களே, அருமையான நாள். இத்தனை பேர் கூடி ஒரு குடும்பமாக இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான இல்லத்தை கட்டி எழுப்பியவர்கள் எத்தனையோ பேர், நூற்றுக்கணக்கான மக்கள் இதை கூடி எழுப்பி இருக்கிறார்கள். ஒரு வீடு என்பது தனி மனிதனால் உருவாக்க முடியாது. எப்படி செங்கற்கள் எண்ணிக்கை இருக்கிறதோ அதை போல அத்தனை பேர் இதை கட்டி எழுப்பியிருக்கிறார். இது ஒரு கூட்டு முயற்சி என்று சொல்லலாம். இங்குதான் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் நாள் கொஞ்ச நேரம் திருப்பலி தான். வாழ்நாள் முழுக்க திருப்பலி இங்கே நிறைவேறும். எஸ், இங்கே நாங்கள் சொல்கிறோம் டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி என்று சொல்கிறோம். அவங்க டெய்லி 3 வேளை அதே வார்த்தை தான் சொல்லுவாங்க, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. எல்லா உணவுகளும் அதைத்தான் சொல்லுவோம். நம்மளை பார்த்து உணவு சொல்லக்கூடிய வார்த்தை வாழைப்பழம் சொல்லுது, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. அங்கே வச்சிருக்கிற ரைஸும் அதுதான் சொல்லுது, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. தண்ணி கூட அதே தான், டேக் இட் அண்ட் ட்ரிங்க் இட், திஸ் இஸ் மை பாடி. அதை சாப்பிட்டு நம்ம பாடியில் ஒன்றாகணுன்ட்டு அதுக்கு ஆசை. ஸோ அப்படி திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல திருப்பலி பிரேக் கிடையாது. ஆரம்பித்து விட்டோம்னா காலாகாலம் இங்கே நடக்கும். தமிழில் அழகாக சொல்லுவாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இது வீடு அல்ல, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அதுதான் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தில் தான் பிள்ளைங்க அந்த யூனிவர்சிட்டியில் படிக்காத பாடங்களெல்லாம் இங்கே தான் படிக்க போகிறாங்க. அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, டிகிரியே கிடையாது. அன்புக்கு லவ்வுக்கு எவன் கொடுக்கான்? எம்ஏ, பிஏ, பிஹெச்டி. லவ்வுக்கு யாராவது கொடுக்கானா? மன்னிப்புக்கு ஏதாவது பிஹெச்டி இருக்கா? இல்லையே. மனித நேயம், அக்கறை, இரக்கம், கனிவு, இப்பேற்பட்ட புண்ணியங்களுக்கு யாராவது பிஹெச்டி கொடுக்குறானா, எம்ஏ கொடுக்குறானா, இல்லை உங்களுக்கு பிஏ கொடுக்குறானா? கிடையாது. இந்த யூனிவர்சிட்டியில் தான் அதுக்கு பிஹெச்டி கொடுக்குறாங்க. அதுதான் பல்கலைக்கழகம். இங்கே பெற்றோர்கள் தான் சான்சலர் அண்ட் வைஸ் சான்சலர். அவங்க 2 பேர் தான் இந்த குழந்தைங்களுக்கு அந்த பிஹெச்டியை கொடுக்க முடியும். இந்த தினம் அப்பேற்பட்ட நிலவரத்தில் நாம் தள்ளி இருக்கிறோம். இந்த குழந்தைகளை பணம் செய்ய அங்கே அனுப்புகிறோம். போய் இயற்கையை கொத்தி கொத்தி சாவடிக்கிறதுக்கு அவனுக்கு பிஹெச்டி கொடுக்குறாங்க, எம்ஏ கொடுக்குறான். நம்ம எல்லாருமே சாமியாரங்களும் சிஸ்டர்களும் இந்த இயற்கையை அழிக்கக்கூடிய பணியில் தான் மும்முரமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைங்களை உருவாக்கி, போங்கடா அலிபாபா கோகை திறந்திருக்கு, எடுத்துக்குங்க, கில் எவ்ரிதிங். அதுதான் இன்றைய தினம் நம்முடைய யூனிவர்சிட்டிஸ், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அட் த சர்வீஸ் ஆஃப் மேட்னஸ். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே யூனிவர்சிட்டி தான் இதெல்லாம் மாற்ற முடியும், திருப்பி போட முடியும். அதுதான் இந்த யூனிவர்சிட்டி. வீடு இதில் தான் சொல்லி கொடுப்பாங்க, ஏய் தயவு செய்து இயற்கையை நீ கொத்தாத, இயற்கையை நீங்கள் சுரண்டாத. இயற்கையை சுரண்டிங்கன்னா நீங்களே சுரண்டப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள். அந்த குழந்தைகளுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ணாத, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாத, குப்பையை வெயி, ரீசைக்கிள் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. 2 ஃபேன் சுற்றுது, 1 போடு. 4 லைட் எரியுது, 1 எரிய விடு. பகலில் லைட்டே வேணாம், படி. எத்தனையோ நம்ம செய்யக்கூடிய அழிவிலிருந்து இந்த குடும்பம், இந்த யூனிவர்சிட்டி மாற்ற முடியும். சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைங்க இயற்கையை பேணுகின்ற ஒரு புண்ணியத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்று நான் சொல்லலை. திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவா உமக்கே புகழ் என்கின்ற சுற்றுமடல் 6ஆம் அதிகாரம் 232வது பாராகிராஃபில் அழகாக எழுதியிருக்கார். குடும்பங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகம். சுருக்கமாக சொல்லணும்னா திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், 4 உறவுகளை வளர்க்கின்றது இந்த பல்கலைக்கழகம். அதனால தான் இந்த வீடை கட்டுறோம். இன்றைக்கு முதல் வாசகம் என்ன சொல்லுச்சு? எல்லாம் உள்ளத்திலிருந்து தான் வெளியே வரும்.
உன் உள்ளத்தில் என்ன வச்சிருக்கிறியோ அதுதான் வெளிப்படும். வாட் இஸ் இன்சைட் கம்ஸ் அவுட் சைட். அகத்தின் அழகு, அவ்வளோதான். அந்த காலத்திலே சொன்னான், எது உள்ள இருக்கோ அதுதான் வெளியே வரும். மகாத்மா காந்தி அழகாக சொன்னார், ஸ்வராஜ். ஸ்வராஜ்னா என்னை நானே ஆட்சி செய்வது. எப்படி ஆட்சி செய்கிறேன்? இன்னர் ஸ்வராஜ், அவுட்டர் ஸ்வராஜ். உள்ள நீ என்ன ஆட்சி பண்ணுறியோ அதுதான் வெளியே நடக்கும். இப்போ நான் கேட்குறேன் உங்களை கேள்வி, இந்தியா எப்படிங்க, நல்லா இருக்கா இல்லை ஐயோ ரொம்ப மோசம் ஃபாதர், ரொம்ப பேட் இந்தியா இல்லை. உனக்குள்ள நீ பயங்கரமான கேப் மாதிரி, நீ தான் தீமையை உருவாக்குவன். பொய், பித்தலாட்டம், திருடு, செல்ஃபிஷ்னஸ், கிரீட் எல்லாம் உனக்குள்ள இருக்கு. அதுதான் இந்தியா. ஸோ இந்தியாவை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? உன்னிடம் இருக்கின்றது அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். ஸோ ஆகவே இந்தியா எப்படி பாருங்க, பியூட்டிஃபுல் ஃபாதர். சங்க காலம் மாதிரி ஆயிடுச்சு, அறத்தோடு நிற்கிறாங்க எல்லாரும். அது எப்படி இந்தியா அறத்தோடு நிற்க முடியும்? அதில் வாழுகின்ற மக்களுடைய மனத்திலே அறம் இருக்கிறது. ஆகவே தான் நாட்டிலேயும் அறம் பிரதிபலிக்கின்றது. அதைத்தான் சொல்லுகிறது முதல் வாசகம் சீராக்காகும் இன்றைய தினம். 2ஆம் வாசகத்தில் அந்த சாவை பற்றி பவுலடிகளார் அழகாக சொல்லுவார். திருப்பலியில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசிக்கு வாழ்வு மாடு போடுகின்றே அன்றி அழிக்கப்படுவதில்லை. எத்தனை டைம் வாசிச்சாங்க கேட்டிங்களா? விசுவாசிக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இன் அதர் வேர்ட்ஸ், சாவு இல்லைங்க. யாராவது சாவுறாங்கன்னா தப்புங்க, அது சாக முடியாது. எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த நாளும் மாயையிலிருந்து நம்ம வெளியே வர முடியல. பாவம் என்றது ஒன்றுமே கிடையாது. அது மனிதனுடைய மனத்தில் இருக்கக்கூடியது. கடவுள் எல்லாம் நல்லதென கண்டார், அது எப்படி மனுஷன் பாவம் என்று சொல்ல முடியும்? விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் எல்லாம் நல்லதென கண்டார். எல்லா உயிரினங்களும் நல்லதாக தான் பார்க்குது, ஒரு உயிரினம் தவிர. இவன் வந்த பிற்பாடு தான் பாவமே வருது. இவன் தான் பாவத்தை கண்டுபிடிச்சான், ஆனால் பாவம் இல்லை. இவன் ஒழியிட்டும் 800 கோடி மக்களும் இன்றைக்கு குருடர்கள் என்று சொல்லுகிறது நமது விவிலியம். 8 கோடி மக்களும் குருடர்கள். இந்த குருடன் அங்கே போயிட்டு வரிசையாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு பள்ளத்தில் தான் உழப்போம். சான்ஸே இல்லை. மீட்பு நமக்கு கிடையாது. we are finished, completely காலி. சுவரில் போய் காரு முட்டை போகுது, 5 பேர் ட்ராவல் பண்ணுறான், முட்டை போகுது, இன்னும் ஒரு 2 செகண்டில். அந்த நேரம் பார்த்து இந்த 5 பேர் சண்டை போடுறான், யாரா முன்னாடி உட்காருது? அந்த நிலவரம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. குருடர்கள். பாவன்றது இல்லை. 4 சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுங்க. பாவம் பண்ணுறது கிடையாது. 2, சாவு என்பது சுத்தமாக இல்லை. எல்லா உயிரினங்களும் சாவு இருக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. சாவு இருக்குதுன்னு சொல்லி வாழ்ந்தக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன். பிசாசு கிடையாது. பிசாசு இருக்குதுன்னு சொல்றது ஒரே உயிரினம் மனிதன். கடைசியாக தீமை, ஈவில். நமது திருச்சபை கிறிஸ்துவ மதம் ஈவிலை பற்றி புத்தகங்களை எழுதி ரொப்பி இருக்காங்க எல்லா லைப்ரரி. ஈவில் என்றது எங்கே இருக்கு? கிடையாது. எல்லாம் நல்லதென கண்டார் என்ற கடவுளுடைய வார்த்தைக்கு களங்கம் ஏன் நீ கற்பிக்கிறாய்? ஈவில் இருக்கு, தீமை இருக்கு. கோயிலுக்கு வாங்க, பூசை வைக்கிறோம், எல்லாமே போயிடும். எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணலாம். இதுதான் மதங்கள் செய்கின்ற வேலை. அதனால தான் அந்த 4த்தையும் கண்டுபிடிச்சாங்க. அவன் கண்டுபிடிச்சி கோயிலுக்கு வாங்க, சாமியை பற்றி நினைங்க. இந்த 4மே மனிதனுடைய இந்த மண்டையில் உருவாக்கப்பட்ட உருவகங்கள், இல்லூஷன், டிசப்ஷன். இந்த 4ம் கிடையாது. இதுதான் மனிதனுடைய அழுக்கு மூட்டை என்று சொல்லலாம். அந்த அழுக்கு மூட்டை எங்கே துவைக்க முடியும்? இங்கே தான் துவைக்கும், வீட்டில். அங்கே ஏதோ சொல்லலாம், யார் 10 பேர் பேசலாம். ஆனால் இங்கே உருவாக்கப்பட்டீங்கன்னா இந்த குழந்தைங்களை அதை வாங்கவே மாட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க பேசி நாட்டில் ஒரு நல்ல பேலன்ஸ் வரும். அறம் செழிக்கும், அறம் தான் விளங்கும். இப்போ இந்த 4 வச்சுக்கிட்டு அறத்தை நம்ம உருவாக்க முடியாது. ஏன்னா இந்த 4மே வச்சு தான் மதங்கள் இன்றைய தினம் எல்லாரையும் வழி நடத்துகிறார்கள்.
இவங்களுக்கு நம்ம கற்றுத்தரணும். இந்த 4 இல்லைங்க, இது அழகான உலகம், கடவுள் படைத்த உலகம். த குட்னஸ் ஆஃப் தி எர்த், எல்லாம் நல்லதென கண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் நன்மையாகத்தான் பார்க்க வேண்டும் ஒழிய எதையுமே நம்ம தீமையாக பார்க்க முடியாது. மனித இந்த அழுக்கு மூட்டையை க்ளீன் பண்ணோம்னா மனிதன் தோன்றியதற்கு முன்னால் வந்த அதே சுற்றுச்சூழல் தான் வரும். எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக அறத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த குழந்தைங்க படிக்கிறது 4 திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார். 1 தன்னோடு உறவு. எத்தனை பிசாசு நம்ம உள்ளே இருக்குது இன்றைக்கி சொல்லி சொல்ல, நமக்குள்ளே எவ்வளோ ஈவில் இருக்குது. இன்றைக்கி காஸ்பல் கூட ஏசுறார், அதான் சொல்கிறார், உனது உள்ளத்திலிருந்து தாங்க எல்லா தீமையும் வெளிப்படுது. பச்சை பச்சையாக சொல்கிறார். இன்றைக்கி படித்தோம்னா ஒரே உயிரினத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார், மற்ற உயிரினம் கிடையாது. ஸோ அதில் சொல்கிறாரு, மனிதன் தான் உள்ளத்துக்குள்ளது காரணம். ஸோ இப்போ வந்து உன்னோட உறவு நல்லா இருக்கா? திருத்தந்தை கேட்கிறார், நீ யார்? திருவண்ணாமலை நம்ம ரமண மகரிஷி என்ன கேட்டார்? நான் யார், நீ யார்? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அவருடைய பாடமெல்லாம் அதுதான். ஸோ கம்ப்ளீட்டாக நமது மகாரிஷியின் ஃபிலாசபி தான் அவர் கொண்டு வர்றார் திருத்தந்தை. நமக்குள்ளே கூட பிசாசுங்களை கண்டுபிடிங்க, அதை எடுத்து வெளியே போடுங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க, பி பியோர், உங்களுடைய உள்ளம் தான் எல்லாம் காரணம்ட்டு அவர் சொல்கிறார். நம்மோட உறவு தான் இன்றைக்கி சரியில்லை. அதனால தான் அது மற்ற 3 உறவுகளை நம்ம ப்ராக்டிஸ் நல்லா பண்ண முடியலை. ஏன்னா அது மற்ற 3, கடவுள் உறவு, மனித உறவு, படைப்போடு உறவு, இந்த 3த்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் தடுக்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசுகள். இங்கே இருக்கிறவங்க ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் 10 பேராக இருக்காங்க. நான் 4 பேர். என்னுடைய சைக்காலஜிஸ்ட் சொன்னார், ஃபாதர் ராயப்பா, யூஆர் 4 persons. 4 விதமாக நீங்கள் உங்களையே நீங்கள் இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். சில பேர் 100 மடங்கு கூட இருக்காங்க இதே இடத்துல. நான் சொல்கிறேன், பல ரகங்கள். நீங்கள் ஒருவர் தான் நினைக்கிறீங்க, நீங்கள் 4-5 டைமாக நீங்கள் வரலாம். ஸோ உங்கள் உறவு கம்ப்ளீட்லி உன்னோடு இருக்கின்ற உறவு. நீ யாருன்ட்டே தெரியல. இன்றைக்கு அதுதாங்க பெரிய தவறு உலகத்தில். நம்ம யாருன்ட்டு தெரியாதது தான் கடவுளோடு நம்ம சரியாக இருக்க முடியல. மனிதனை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. மனிதனை ஒரு ஈவுலாக நம்ம பார்க்குறோம். அந்த உறவே சரி கிடையாது. கடைசியாக படைப்பு என்னாவது? எல்லாமே காலி. மண், நீர், காற்று, பஞ்சபூதங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த விரிசல் நமக்குள் இருக்கிறது. அதனால்தான் வெளியே கூட அது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பல்கலைக்கழகம் கட்டி எழுப்பிய முக்கியமாக சுரேஷ், லில்லி, இவங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். அதோடு இந்த பரம்பரையே வாழ்த்துறேன். அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா எல்லாருமே இந்த திருப்பலியில் வந்து சந்தோஷப்படுறாங்க. உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஞானக்கண்ணில் பார்த்தா எல்லாரும் இங்கே இருக்காங்க. அவங்க தாத்தா, முப்பாட்டம், பரம்பரை, கட்டுப்படி பரம்பரை, அவங்க முப்பாட்டம், அவங்க பாட்டு எல்லாம் இந்த இடத்துல இந்த திருப்பலியில் நிறைவாக இருந்து ஆசீர்வதிக்கிறார்கள். ஸோ இங்கே ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க புறப்பட வேண்டும் என்றால் இந்த குடும்பத்தில் தான் ஆரம்பிக்க முடியும். வேறு யாருமே மேலிருந்து மாற்றம் வராது. அது என்ன சொல்லுவாங்க, டாப் டவுன் முடியாது. டாப் டவுனில் எதுவுமே நல்லது வராது. பாட்டம் அப். இதுதான் த பாட்டம் வந்து குடும்பம் தான். அது வீடு என்று நம்ம சொல்லலாம். இந்த வீடு தான் கடைசியாக அந்த வீட்டுக்கு நம்ம கொண்டு போகுது. விளக்குதா? அறம், பொருள், இன்பம். சொல்லுங்களேன், தெரியாதா? அறம், பொருள், இன்பம் எல்லா நாளுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம் இந்த புனித இடம். இதுதான் சேக்ரெட் ஸ்பேஸ். ஸோ இறைவன், நமது ஆவியானவர், மாதா எல்லாருமே இங்கே வந்து இறந்து போன நமது முன்னோர் பிறக்க போகின்ற இந்த குடும்பத்தில் பிறக்க போகிறாங்க. எத்தனையோ பேர் புதிய சமுதாயம், அவங்களும் நம்மளோடு இணைகிறார்கள். இங்கே வந்து டிஸ்கண்டினியூட்டி கிடையாது, எல்லாமே கண்டினியூவஸ். கடவுளுடைய படைப்பு எல்லாமே இங்கே வந்து கலக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதை கட்டியவர்களை வாழ்த்துகிறேன். இந்த மேஸ்திரி எத்தனை பேர் வேலை செஞ்சு இந்த வீடு சும்மா வந்துடுச்சு? அவங்களுக்கு கிடையவே கிடையாது. லாரி ஓட்டினவன், வேன் ஓட்டினவன், மாட்டு வண்டி ஓட்டினவன், கொன்று பிடிச்சவன், கூலி ஆள், சித்தாளுங்க, வெயிலில் நின்று வேலை செஞ்சவங்க எத்தனை பேர், பெரியவங்க, ஆசீர்வாதம், ஜபம், பல பேர் இந்த வீட்டின் வெற்றிக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாரையும் நினைத்து பார்த்து இன்றைய தினம் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன். இறைவனுடைய ஆசீரும்
அவருடைய அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென்.